ஹலோ கைஸ்! நமக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ என்ன கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 8த் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆல்ரெடி வந்து 7 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம படிக்க போறது 8த் கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஒரு 25 கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ 8த் கொஸ்டின் பேப்பர்ல தமிழ் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை. இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை. ஆப்ஷன் ஏ திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை. ஆப்ஷன் பி நிகழ்வுகளை தீவிரமாக கவனித்தல். ஆப்ஷன் சி நுண்ணறிவு மற்றும் நினைவகம். ஆப்ஷன் டி அறிவியலை பாராட்டுதல். இதுல அறிவியல் மனநிலையை பொறுத்த வரைக்கும் உண்மை எது? ஆப்ஷன் ஏ திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் மேன்மை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக கேட்டிருக்காங்க. யார் யார் கண்டுபிடிச்சதை பேஸ் பண்ணி. சார்லஸ் டார்வின், கிரிகர் மெண்டல், ராபர்ட் கோச், கிளாட் பெர்னாண்ட். ஸோ இவங்க கண்டுபிடிச்சதை பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் வந்து பரிணாமம். கிரிகர் மெண்டல் யாரு? எங்க? மரபியல். ராபர்ட் கோச் வந்து நவீன நுண்ணுயிரியல். கிளாட் பெர்னாண்ட் உடற் செயலியல். ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? சார்லஸ் டார்வின் பரிணாமம், கிரிகர் மெண்டல் மரபியல், ராபர்ட் கோச் நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னாண்ட் உடற் செயலியல். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும். பின்வரும் பத்தியை படிச்சு அதுக்கான கேள்விக்கு உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும். ஓகேவா? முதுகெலும்பு நெடுவரிசை முதுகெலும்புகள் உருவாக்கப்படுகிறது. ஓகேவா? முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது. அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்படும் குருத்தெலும்பு பட்டைகள் மூலம் பிரிக்கப்படுகிறது. ஸ்டிக் மூலமா பிரிக்கப்படுது. முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் ஸ்டிக்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. அதனால்தான் தன்னிடம் நீங்கி நீண்டு கொண்டிருக்கும் ஸ்டிக்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்தும். இந்த பத்தியில என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேவா? ஆப்ஷன் ஏ முதுகெலும்புகளின் அமைப்பு. ஆப்ஷன் பி இடைப்பட்ட காரணத்தை பற்றி விவாதிக்கிறது. ஆப்ஷன் சி தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும் விதம். ஆப்ஷன் டி முதுகெலும்பு வட்டு ஒரு வகையான அதிர்ச்சி உறிஞ்சியாக செயல்படுகிறது. ஸோ இதுல என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதான் கொஸ்டின். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தன்னிடம் நீங்கி நீண்டு செல்லும் வட்டு நரம்பு வலியை ஏற்படுத்தும் விதம். ஓகேவா? ஸோ ஆன்சர் சி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஏ 2n+2, ஆப்ஷன் பி 2n+1, ஆப்ஷன் சி 2n-2, ஆப்ஷன் டி 2n-1. டவுன் சிண்ட்ரோம் தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலை என்னது? ஆப்ஷன் பி 2n+1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அமோனியா ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும். அமோனியம் ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியம் எது? ஆப்ஷன் ஏ பேசில்லஸ் ராமோசிஸ், ஆப்ஷன் பி ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ், ஆப்ஷன் சி ரைசோபியம் லெகுமினோசாரம், ஆப்ஷன் டி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆரியஸ். ஸோ இதில் அமோனியம் ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியம் எது?
ஆப்ஷன் ஏ பேசிலஸ் ராமோசிஸ். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும்? அறிவியல் மனப்பான்மையை கீழ் உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும்? ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் கேள்விகள் கேட்டல், ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படித்தல், சோதனை செய்தல், மனப்பாடம் செய்தல். ஸோ இதில் கீழ் உள்ளவற்றில் எதை தவிர்த்து மற்றவை புகுத்த முடியும்? இதான் கொஸ்டின். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? மனப்பாடம் செய்தல். ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து மற்றது மூலமாக நம்மளால் புகுத்த முடியும். கேள்வி கேட்டது மூலமாக, ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவியல் தகவல்களை படிக்கிறது மூலமாக, சோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மூலமாக. ஸோ இது மூலமாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 4 மட்டும்தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் காண்பவற்றுள் எவை சரியானது? அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்க வேண்டும்? கீழ் காண்பவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பானாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மை கொண்டிருக்க வேண்டும்? அதிக அணு எடை கொண்டவை, நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு அதிகம் கொண்டவை, குறைந்த அணு எடை கொண்டவை, நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவை. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? எது வந்து கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். அணுக்கரு உலைகளில் நியூட்ரான் மட்டுப்படுத்தியா செயல்படும் தனிமங்கள் எந்த தன்மை இருக்கணும்? அதிக அணு எடை கொண்டவையா இருக்கணுமா? தப்பு. நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு அதிகம் கொண்டதா இருக்கணுமா? தப்பு. குறைந்த அணு எடை கொண்டதா இருக்கணும். நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவா இருக்கணும். ஓகேவா? ஸோ 3rd and 4th தான் என்னது கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலேவ இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் என்று புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி லாலா லஜபதி ராய், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர். ஸோ இதில் கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன் மற்றும் தொழிலாளர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தது யாரு? ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது. செகண்ட் ஒன், 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. தேர்ட் ஒன், புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும். இந்த இதில் நியூசிலாந்தோடைய புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவில் எது உண்மை அப்படிங்கிறதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இதோடைய கரெக்டான ஆன்சர் என்ன? இந்த சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறிச்சு. கரெக்டு தான். ஸோ 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு குறைக்கப்பட வேண்டும். ஸோ 3மே கரெக்டு தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது? எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி மிசோரம், ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இதுல பறவைகள் கண் மிளகாய் அல்லது தாய் மிளகாய் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சது என்னது? ஆப்ஷன் பி மிசோரம். ஓகேவா?
இதுல பறவையின் கண் மிளகாய் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன கூர்மையான ஒரு மிளகாய் வகை அது. ஓகேவா? தென்கிழக்கு ஆசியால பரவலா அத பயிரிடுறாங்க. ஓகேவா? அதோட அத வந்து தாய்மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரெக்கினு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதோட மீனிங் வந்து எலி மிளகாய்ன்னு அர்த்தமா. ஓகேவா? தாய் மிளகாய் அப்படின்னும் இதுக்கு பேர் இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன? ஆப்ஷன் ஏ, 2 கருந்துளைகளுக்கு இடையேயான மோதலில் இருந்து. ஆப்ஷன் பி, 2 விண்மீன் திரள்களுக்கு இடையேயான மோதலில் இருந்து. ஆப்ஷன் சி, 2 நட்சத்திரங்களுக்கு இடையேயான மோதலில் இருந்து. ஆப்ஷன் டி, 2 கிரகங்களுக்கு இடையேயான மோதலில் இருந்து. இதுல ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகிறது? ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகிறது? ஆப்ஷன் ஏ, 2 கருந்துளைகளுக்கு இடையேயான மோதலில் இருந்து. ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்ன? ஆப்ஷன் ஏ 240-92, ஆப்ஷன் பி 92-241, ஆப்ஷன் சி 90-241, ஆப்ஷன் டி 241-91. இதுல ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்புடைய அணு எண் நிறை எண் எத்தனை? அணு எண் 92, நிறை எண் 241. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கணும்? ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ 30 நாள், 60 நாள், 90 நாள், 180 நாள். ஸோ எத்தனை நாளைக்குள்ள விண்ணப்பிக்கணும்? ஆப்ஷன் ஏ 30 நாளைக்குள்ள என்ன செஞ்சிடணும்? விண்ணப்பிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜூன் 2022 டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஜூன் 2022 டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ தூய்மை பிரச்சாரம், ஆப்ஷன் பி தூய்மைக்கான மக்கள் இயக்கம், ஆப்ஷன் சி தூய்மைக்கான நகரங்கள் இயக்கம், ஆப்ஷன் டி குப்பைகளற்ற இயக்கம். இல்ல ஜூன் 2022 நகரங்களில் சுத்தம் செய்யறதுக்கும் அவற்றின் குப்பைகள் இல்லாத பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. அது என்ன இயக்கம்? தூய்மைக்கான மக்கள் இயக்கம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ விளையாட்டு பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி ஒற்றுமை வணிக வளாகம், ஆப்ஷன் சி ஆராய்ச்சி மையம், ஆப்ஷன் டி திறன் வளர்ச்சி மையம். இதுல நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? ஆன்சர் என்ன? ஒற்றுமை வணிக வளாகம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றில் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள். பின் வருவனவற்றில் இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான புகையிலை உற்பத்தியாளர்கள் எங்க இருக்காங்க? ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி பீகார். ஸோ எங்க இருக்காங்க? இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான புகையிலை உற்பத்தியாளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர் சிதைவு செயல்முறை காற்று நிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருட்களை உடைக்கிறது. உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருட்களை உடைக்கிறது. சி H2O gives CO2G plus CH4G. ஸோ இந்த சமன்பாடு எதை குறிக்குது? அதான் கொஸ்டின் நமக்கு. ஆப்ஷன் ஏ உயிர் சிதைவு செயல்முறை, ஆப்ஷன் பி காற்றுநிலை செயல்முறை, ஆப்ஷன் சி காற்றில்லா செயல்முறை, ஆப்ஷன் டி ஒளிச்சேர்க்கை. ஸோ எதை குறிக்குது இந்த சமன்பாடு? ஆப்ஷன் சி காற்றில்லா செயல்முறை. ஸோ அதை தான் என்ன செய்து மென்ஷன் பண்ணது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தாவர வகை மற்றும் அதனுடைய சராசரி ஆண்டு மழைப்பொழிவை பொறுத்துக. இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஸ்கிப் பண்ணாதீங்க, படிங்க.
தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவை சென்டிமீட்டர்ல சரியா பொருத்த சொல்லியிருக்காங்க. தாவர வகை, சராசரி ஆண்டு மழைப்பொழிவு. பசுமை மாறா காடு, பருவமழை காடுகள், வறண்ட காடுகள், பாலைவன காடுகள். சேம் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய சராசரி ஆண்டு மழைப்பொழிவு என்ன? இதுதான் கொஸ்டின். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? பசுமை மாறா காடுகள். பசுமை மாறா காடுகள் 200 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் மழை. பருவமழை காடுகள்கிட்ட 100 to 200 சென்டிமீட்டர் இருக்கும். வறண்ட காடுகள் அதில் வந்து பார்த்தோன்னா 50 to 100 இருக்கும். பாலைவன காடுகளில் 50க்கும் கம்மியாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஸ்டின் பேப்பரில் இது அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படியே வரிசையாக 1 by 1 கொடுத்துருவாங்க. 1 2 3 4ன்னு அதில் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஸ்டின் ஒரே கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ தான் இதில் ஆன்சர். இதில் வந்து ஒரே கொஸ்டின் தான் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். ஸோ கூற்று காரணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. காரணம், இவ்வாறுகள் வருடம் முழுவதும் மழை நீரை பெறுகின்றன. ஸோ இதே சேம் இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் நம்மள மாதிரி நம்ம கூட எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா இல்லையான்னு. சேம் கொஸ்டின் அப்படியே கூற்று காரணம் ஒன்று கூட மாற்றாமல் அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன. ஸோ இது கரெக்டாக தப்பா? ஸோ இதான் வந்து கொஸ்டின். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன? வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. கரெக்டு தான். ஆனால் இந்த ஆறுகள் வருடம் முழுவதும் மழை நீரை பெறுகின்றன, அது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள இமயமலை டேஷாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ 2 இணைகள், ஆப்ஷன் பி 3 இணைகள், ஆப்ஷன் சி 4 இணைகள், ஆப்ஷன் டி 6 இணைகள். ஸோ இந்தியாவில் உள்ள இமயமலை எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு? ஆப்ஷன் பி 3 இணைகள். டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. டேஷ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. ஆப்ஷன் ஏ ஸ்ரீபாத் பானர்ஜி, ஆப்ஷன் சி கேசவ் சந்திரசன், ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய், ஆப்ஷன் டி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இதில் டேஷ் மேற்கொண்ட முயற்சி, யார் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி கேசவ சந்திரசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்று கூறுவதற்கு முக்கிய காரணம். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம்? ஆப்ஷன் ஏ அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை, ஆப்ஷன் பி மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு, ஆப்ஷன் சி பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றது, ஆப்ஷன் டி மதம் என்பது அரசியலில் இருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. 1895 ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் தலைமை பொறியாளர் யார்? 1895 ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் தலைமை பொறியாளர் யார்? ஆப்ஷன் ஏ பால் பென்ஃபீல்டு, ஆப்ஷன் பி எட்வர்ட் லுட்டியன்ஸ், ஆப்ஷன் சி கர்னல் ஜான் பெனிக்விக், ஆப்ஷன் டி கர்னல் ஜேம்ஸ் ஹஃபுல்லர். ஸோ இதில் 1895 கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணையினுடைய தலைமை பொறியாளர் யார்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர், கர்னல் ஜான் பெனிக்விக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆலமரம், ஆப்ஷன் பி வேப்பமரம், ஆப்ஷன் சி பனைமரம், ஆப்ஷன் டி அரச மரம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? ஆன்சர் என்ன? ஸோ எந்த மரம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் உச்ச தெய்வமாக வச்சுருந்தாங்க? ஆப்ஷன் டி அரச மரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் திட்டம் பற்றிய சரியான கூற்று எது? சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அன்று அறிவிக்கப்பட்டது. நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதே இதன் குறிக்கோள். மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல். ஸோ இதில் ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத் திட்டம் பற்றி எந்த கூற்று கரெக்டானது? சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்தநாள் அன்று அறிவிக்கப்பட்டது. கரெக்டு தான்.
நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுறதா இதோடைய கோல். அதுவும் கரெக்ட் தான். மற்ற நாடுகளின் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குகிறது. அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இது வேற வந்து 25 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 25 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் இன்னும் பார்க்கல அப்படின்னாலும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, சீக்கிரம் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.